தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 35 நாட்களாக அவருடைய வாழ்வாதார கோரிக்கையான ஒற்றை கோரிக்கையான டி பிரிவு ஊதியம் கேட்டு போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வருவாய்த்துறை சங்கங்களின் அலுவலர்களும், குறிப்பாக பெடரா கூட்டமைப்பில் உள்ள அலுவலர்கள், கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று ஆதரவு தெரிவித்து நேற்று, இன்று, நாளை 3 நாட்களாக 2 பிரிவுகளாக பிரிந்து நேற்று இன்றும் சில அமைப்புகள் விடுப்பு எடுத்து இன்று நேரடியாக களத்திற்கு வந்துள்ளோம். அதே போல இன்றும் நாளையும் சில அமைப்புகள் விடுப்பு எடுத்து களத்திற்கு வந்துள்ளோம். குறிப்பாக இந்த கிராம உதவியாளர்கள் வருவாய்த்துறையில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அடிப்படை வேலைகளை செய்யக்கூடிய துறை சார்ந்து கிராம வருவாய்த்துறைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய அடிப்படை பணியை செய்யக்கூடிய இவர்களுக்கு அவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய இந்த அரசு அவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி தேர்தல் அறிக்கையில் சொல்லியபடி அவர்களுக்கு நிரந்தர ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிரந்தர ஊதியம் இன்று வரை கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டதன் விளைவு அனைத்து கிராம உதவியாளர்களும் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பை ஏற்படுத்தி கடுமையாக போராடி வருகின்றனர். இவருடைய போராட்டம் கிட்டத்தட்ட இவங்களுக்கு சம்பளமே இல்லாம 35 நாளா எந்த சம்பளமும் இல்லாம போராடி வரக்கூடிய இந்த அமைப்புக்கு அதுல குறிப்பா மகளிர் நிறைய உட்கார்ந்து போராடுறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு வேலையை விட்டுட்டு, சாப்பாடு, பிள்ளைங்களை பாக்குறத, குடும்பத்தையும் விட்டுட்டு, அலுவலக பணியும் விட்டுட்டு இந்த போராடி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர்களுக்கு இந்த அரசும், இந்த அரசில் இருக்கக்கூடிய உயர் அலுவலர்களும், அதிகாரிகளும், அமைச்சர் பெருமக்களும் செவி சாய்த்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறதான் எங்க கூட்டமைப்பு சார்பா நாங்க இதை முன் வச்சிருக்கோம். இதுல பர்டிகுலரா இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றோம்னா, கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அருமை சோதரர் சுந்தரராஜன், அவரோட தோழர்கள், அந்த தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், நிலவரத்துறை அலுவலர் சங்கம், அதுக்கடுத்த சிஆர்இ அசோசியேஷன், ஆனந்த், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஒருமித்த கருத்தோட இவங்களுக்கு நாங்க முன் வந்திருக்கோம். தொடர்ந்து இந்த அரசு இதை மறுக்குமானால் எங்களுடைய தொடர் போராட்டத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி எங்களுடைய ஆதரவை தெரிவித்து பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும். இந்த போராட்டத்தை நீட்டிக்காம தலைவர்களை அழைத்து பேசி உடனடியாக இந்த போராட்டத்தை தீர்த்து வைப்பதற்கு அவருடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும், உயர் அலுவலர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். மகேந்திரகுமார், மாநில ஒருங்கிணைப்பாளர், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிலவரத்துறை. சுந்தரராஜன், மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழ் மாநில அலுவலர் சங்க மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தாசில்தார், துணை தாசில்தார் சங்கங்களின் மாநில தலைவர், கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர். நன்றி.